வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே வித்தியாசமான டிஜிட்டல் உலகத்தை அலசி ஆராய போறோம். அதுக்கு பேரு புரிதல் சௌந்தர் சுற்றுச்சூழல். இது என்ன, இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, இது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்களேன். பழங்காலத்து ஆன்மீக நூல்களுக்கும் இப்போ இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் அப்புறம் இன்சூரன்ஸ் மாதிரி நடைமுறை சேவைகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? என்னடா இது ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு தோணுதா? ஆனா இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. அது என்னன்னு நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல்ல இந்த டிஜிட்டல் உலகத்துல செதறி கிடக்கிற மாதிரி தெரியற மாதிரி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு தெளிவான மேப் மாதிரி உருவாக்க போறோம். இந்த முழு உலகத்தோட மாஸ்டர் கீ எது தெரியுமா? இந்த ஒரு வார்த்தை தான், புரிதல். இந்த ஒரு வார்த்தைக்குள்ள தான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. நாம இந்த புரிதல்ங்கிற கதவை சரியா திறந்தா போதும், இதுல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுதுன்னு நமக்கே ஆச்சரியமா புரிய ஆரம்பிக்கும். சரி, நம்ம மேப்போட முதல் புள்ளிக்கு வருவோம். இந்த முழு அமைப்புக்கும் அஸ்திவாரமா, அதாவது ஃபவுண்டேஷனா இருக்கிறது பழங்கால ஞானம்தான். இதுதான் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்க பாருங்க, இந்த 3 நூல்கள் தான் இந்த அமைப்போட ஆன்மீக அடித்தளம். திருவாசகம், திருக்குறள், பகவத்கீதை. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, ஒன்னு பக்தியை பத்தி பேசுது, இன்னொன்னு வாழ்க்கையோட அறம் நெறிகளை பத்தி சொல்லுது, மூணாவது நம்ம கடமை செயலை பத்தி பேசுது. இது மூணும் ஒன்னா சேர்ந்து ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு வழிகாட்டுது. சூப்பர்ல? சரி, அந்த பழங்கால ஞானம்ங்கிற அஸ்திவாரத்திலிருந்து நேரா நம்ம காலத்துக்கு ஜம்ப் பண்ணுவோம். இன்னைக்கு இருக்கிற நம்ம மனசுக்கு என்னென்ன கருவிகள் இங்க இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, ஏஐ கோர்ஸ்கள், நம்ம மனசை நாமளே ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கான சில கேள்விகள், 30 நாள் சேலஞ்சுன்னு ஒரு பெரிய டூல் கிட்டே இருக்கு. உதாரணமா, திருக்குறள்ல இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வாழ்க்கையில இதை எப்படி பயன்படுத்தலான்னு ஏஐ உதவியோட நம்மளையே கேள்வி கேட்க வைக்கிறாங்க. இது பழங்கால ஞானத்தை நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு கொண்டு வர ஒரு புதுமையான வழி. அப்போ இந்த கருவிகளை வச்சு ஒருத்தரோட பயணம் எப்படி இருக்கும்? முதல்ல உங்க மனசை நீங்களே ஆராய்ஞ்சு பார்க்கறீங்க. அப்புறம் ஏஐ உதவியோட சில புது யோசனைகள், புது பார்வை கிடைக்குது. கடைசியில ஒரு மென்டல் ரீசெட் கிடைக்குது. நம்ம ஃபோன் ஹேங் ஆனா ரீசெட் பண்ற மாதிரி நம்ம மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிற மாதிரி. ஓகே, ஆன்மீக அஸ்திவாரம் பார்த்தாச்சு, மனசுக்கான நவீன கருவிகளையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த புரிதலோட நம்மளோட தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, 2. இது என்ன நம்பர்னா, ஒரு 2 நாள் இலவச பயிலரங்கோட எண்ணிக்கை. இதுல இருந்து என்ன தெரியுது? இது வெறும் தத்துவம் கருத்துக்கள்னு மட்டும் இல்லாம நேரடியா பங்கெடுத்து கத்துக்கிற மாதிரி செயல்முறை பயிற்சிகளும் இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆயுள் காப்பீடு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெபினார்கள்னு பல நடைமுறை சேவைகளும் இதுல இருக்கு. இது மூலமா மனத்தெளிவுங்கிறது வெறும் ஆன்மீக விஷயம் மட்டும் இல்ல, அது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் நம்ம கரியர் வளர்ச்சிக்கும் நேரடியா உதவுதுங்கிறது தான் இங்க பாயிண்ட். சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த முழு மேப்பும் எப்படி உருவாகுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய தத்துவம் என்னன்னு பாப்போம் வாங்க. நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்தாச்சு. ஆன்மீகம், டெக்னாலஜி, பிசினஸ், ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரிஞ்ச இது எல்லாத்தையும் இணைக்கிற அந்த ஒரு பெரிய யோசனை என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதுதான் அந்த புரிதல் ஃபார்முலா. ரொம்ப சிம்பிள். பழங்கால ஞானம் வாழ்க்கையில நாம ஏன் ஒரு விஷயத்தை செய்யணுங்கிற ஆழமான காரணத்தை சொல்லுது. நவீன ஏஐ கருவிகள் அதை எப்படி செய்யறதுங்கிற வழியை காட்டுது. கடைசியா இந்த வணிக சேவைகள் நாம என்ன செய்யணும்னு ஒரு தெளிவான களத்தையும் வாய்ப்புகளையும் கொடுக்குது. இந்த மூணும் ஒன்னா சேரும்போது புரிதலுக்கான ஒரு முழுமையான நவீன பாதை உருவாகுது. கடைசியா ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடுற இந்த நீண்ட பயணத்துல நம்ம முன்னோர்களோட பழங்கால ஞான குறியீடுகளும் இன்னைக்கு இருக்கிற கணினி குறியீடுகளும் ஒன்னா சேர்றது தான் நம்ம எதிர்காலமா இருக்குமோ? யோசிச்சு பாருங்க.